உறைய வைக்கும் குளிர் நீரில் 8 நாட்களாக கிடந்த உடல். தண்ணீருக்கு வெளியே தெரிந்த கை. வெற்றி துரைசாமியின் உடலை மீட்டது எப்படி? இமாச்சல பிரதேச மாநிலத்தில் 8 நாட்களாக நீடித்த தேடுதல் வேட்டைக்கு பின் வெற்றி துரைசாமியின் உடலை எப்படி மீட்டனர் என்பது குறித்த தகவல்கள் இப்போது தெரிய வந்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயரான சைதை துரைசாமியின் மகனான 45 வயது வெற்றி துரைசாமி கடந்த 4ஆம் தேதி அன்று தனது நண்பரும் உதவியாளருமான கோபிநாத்துடன் இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு படப்பிடிப்பிற்கான இடங்களை தேர்வு செய்ய சென்றிருந்தார். அவர்கள் இருவரும் ஹிமாச்சலை சேர்ந்த டென்சின் என்பவர் ஓட்டிய வாடகை காரில் பயணித்தனர். கடந்த 4ஆம் தேதி மதியம் அவர்கள் கார் சிப்தி என்ற இடத்தில் இருந்து சிம்லா நோக்கி பயணித்தது. மதியம் 1:30 மணி அளவில் தேசிய நெடுஞ்சாலை 5இல் காசங்நல்லா என்ற இடத்தின் அருகே வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் இருந்து விலகி 200 அடி பள்ளத்தில் உருண்டு சட்லஜ் நதியில் விழுந்து விட்டது. இதுகுறித்து உள்ளூர் வாசிகள் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற போலீசார் விபத்து நடந்த இடத்திற்கு சற்று தொலைவில் காயமடைந்து கிடந்த கோபிநாத்தை மீட்டு சிம்லாவில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காருக்குள் இறந்து கிடந்த ஓட்டுநர் டென்சின் உடலை மீட்டனர். காணாமல் போன வெற்றியை தேடும் பணியை கடந்த 4ஆம் தேதி அன்றே போலீசார் தொடங்கினர். சட்லஜ் இமயமலையில் இருந்து உருவாகும் ஆறு என்பதால் உடலை உறைய வைக்கும் குளிருடன் பாயும். இதனால் அந்த ஆற்றில் இறங்கி தேட முறையான பயிற்சி தேவை. இதனால் போலீசார் பல்வேறு அமைப்புகளின் உதவிகளை நாடினர். சுமார் 100 பேர் இந்த மீட்பு பணியில் 8 நாட்களாக தொடர்ந்து ஈடுபட்டனர். இதில் 8வது நாளான பிப்ரவரி 12ஆம் தேதி மதியம் மகுன்னாக் நீர்மூழ்கி படையினர் விபத்து நடந்த இடத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். இப்போது ஒரு வீரர் தண்ணீருக்கு நடுவில் ஒரு கை மட்டும் தெரிவதை கண்டாராம். உடனடியாக மீட்பு குழுவினர் அங்கு சென்று பார்த்தபோது வெற்றி துரைசாமியின் உடல் ஒரு பாறைக்கு அடியில் சிக்கியிருந்த நிலையில் கிடந்ததாம். இதையடுத்து மகுன்னாக் மீட்பு குழுவினர் இந்த உடலை பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததாக சிம்லா நகர போலீஸ் இணை ஆணையர் அமித் சர்மா தெரிவித்துள்ளார். வெற்றி துரைசாமியின் உடல் கடந்த 8 நாட்களாக அந்த பாறைக்கு அடியில் சிக்கிய நிலையில் இருந்ததாக அவர் கூறியுள்ளார். இப்போது உடலை சிம்லாவில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு உடற்கூராய்வுக்கு பின்னர் வெற்றியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என சிம்லா நகர போலீஸ் இணை ஆணையர் அமித் சர்மா தெரிவித்துள்ளார்.